ஆத்ம நமஸ்காரம். அத்தியாயம் 16. விரதங்களும் மோட்சமும். விரதங்களும் முக்தியும். சீடர் சுவாமிஜி: நாம் கோவில்களுக்குச் சென்று பூஜைகள் செய்து பிற மதச் சடங்குகளை கடைபிடித்தால் மட்டுமே முக்தி அடைய முடியும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. நாமும் அதை காண்கிறோம். தயவு செய்து இதை பற்றிய உண்மையையும் எனக்கு கூறுங்கள். ஆசிரியர்: இந்த மதச் சடங்குகள் என்பவை என்ன? சீடர்: அவை ஏகாதசி, சிவராத்திரி, பிரதோஷம் போன்ற விரதங்கள் மற்றும் கோவில்களுக்குச் சென்று அங்கு வழிபாடு நடத்துவது போன்றவையாகும். ஆசிரியர்: முக்தி, விடுதலை அடைவதற்கு விரதங்களை கடைபிடிப்பதே போதுமானது என்றால் இந்த விரதங்களில் ஏதேனும் ஒன்றை செய்தாலே போதுமே. அது அப்படியே இருக்கட்டும், ஆனால் இந்த விரதங்களை நீங்கள் எவ்வாறு கடைபிடிக்கிறீர்கள்? சீடர்: ஏகாதசி விரதம் பின்வரும் முறையில் கடைபிடிக்கப்படுகிறது. அதிகாலையில் எழுந்து குளித்து நெற்றியில் திலகமிட்டு மத அடையாளமிட்டு விஷ்ணு மந்திரத்தை உச்சரித்து விஷ்ணு கோவில்களுக்கு சென்று வழிபட்டு ஏகாதசி மகாத்மியம் போன்ற நூல்களை படிப்பது. இந்த நாளில் அரிசி, பருப்பு போன்ற சாதாரண உணவுகளை உட்கொள்ளக்கூடாது, ஆனால் இளநீர் மற்றும் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். பின்னர் சிலர் பகலில் தூங்குவார்கள், சிலர் இரவில் தூங்க மாட்டார்கள். பிரதோஷ விரதமும் அதிகாலையில் எழுந்து குளித்து திருநீறு பூசி ருத்ராட்ச மாலை அணிந்து சிவனை பற்றிய ஸ்தோத்திரங்களை உச்சரித்து நாள் முழுவதும் எதையும் சாப்பிடாமல் முற்றிலும் தவிர்த்து மாலையில் மீண்டும் ஒரு முறை குளித்து சிவன் கோவிலுக்கு சென்று நைவேத்தியங்களை அர்ப்பணித்து அதன் பிரசாதத்தை உட்கொள்வதன் மூலம் கடைபிடிக்கப்படுகிறது. சிவராத்திரி வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருகிறது. அந்த நாளிலும் அதிகாலையில் எழுந்து குளித்து திருநீறு பூசிக்கொள்ள வேண்டும். பகல் நேரத்தில் எந்த உணவும் உட்கொள்ளக்கூடாது. சிவன் கோவில்களில் பூஜைகள் மற்றும் இதர சடங்குகளை செய்து நைவேத்தியங்களின் மீதமுள்ள பிரசாதத்தை உண்ண வேண்டும். சிவபுராணம் போன்ற நூல்களை படித்து இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும். ஆசிரியர்: இந்த நாட்களில் மக்கள் இவற்றை தவிர வேறு ஏதேனும் காரியங்களை செய்கிறார்களா? சீடர்: ஆம், அவர்கள் தங்களுடைய அன்றாட வியாபார நடைமுறைகளையும் செய்கிறார்கள். ஆசிரியர்: மனிதர்கள் அரிசி உணவை தவிர்த்து அதற்கு பதிலாக மற்ற ஆடம்பரமான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உணவின் விஷயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று நினைக்கிறார்கள். தினசரி பயன்பாட்டில் இல்லாத கோதுமை போன்ற உணவுகளை மட்டுமே உட்கொண்டு உணவு பழக்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்தை அடைய முடியும் என்றால், கோதுமையை வழக்கமாக உண்பவர்களும் நாம் உண்ணும் உணவை உண்ணாதவர்களும் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். உண்மையை அறிந்து கொண்டு முக்தியை அடைவதற்கு பதிலாக மக்கள் அறியாமையினால் சில பழக்க வழக்கங்களையும் சடங்குகளையும் குருட்டுத்தனமாக பின்பற்றி தங்களை தாங்களே அழித்துக் கொள்வது வருந்தத்தக்கது. ஏகாதசி விரதத்தின் உண்மையான முக்கியத்துவம் இதுதான். ஏகாதசி விரதத்தின் பொருள் இதுதான். ஏகாதசி என்பதன் பொருள் 10 இந்திரியங்களின் வழியாக வெளியே பாயும் ஆற்றலை ஒருமுகப்படுத்தி அந்த ஆற்றலின் ஓட்டத்தை ஒரே நேர்கோட்டில் உள்நோக்கி செலுத்துவதாகும். ஏகம் என்றால் 1 மற்றும் தசம் என்றால் 10 என்று பொருள். ஏகாதசி என்றால் 10ஐ ஒன்றாக மாற்றுவது என்று பொருள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் 10 இந்திரியங்களின் வழியாக வெளிப்படும் ஆற்றலின் ஓட்டத்தையும் வெளிப்பாட்டையும் ஒரே உள்நோக்கிய நீரோட்டமாக ஒருமுகப்படுத்துவதாகும். பார்வை, கேட்டல், நுகர்தல், சுவைத்தல் மற்றும் தொடுதல் போன்ற 5 வெளிப்புற புலன்களிலிருந்தும் வாக்கு, பாணி, பாதம், பாயு மற்றும் உபஸ்தம் போன்ற 5 உட்புற புலன்களிலிருந்தும் மனதை விடுவித்து அதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலம் இந்த ஒருமுகப்படுத்துதல் எய்தப்படுகிறது. இதுவே ஏகாதசி விரதம் ஆகும். மேலே குறிப்பிடப்பட்ட 5 உட்புற புலன்களே 5 வெளிப்புற புலன்களின் வழியாக வெளிப்படும் உயிராற்றலின் தோற்றுவாயாகும். 5 வெளிப்புற புலன்களின் மூலம் நமக்கு கிடைக்கும் இந்த அறிவு உண்மையில் 5 உட்புற புலன்களிலிருந்து ஊற்றெடுக்கும் உயிர் ஆற்றலிலிருந்தே கிடைக்கிறது. 5 வெளிப்புற புலன்கள் பார்ப்பது, கேட்பது போன்ற செயல்பாடுகளை செய்கின்றன. மேலும் கைகள் மற்றும் கால்கள் போன்ற உடலின் உறுப்புகள் நாம் முழுமையான உறக்க நிலையில் இருப்பதற்கு பதிலாக ஸ்வப்ன கனவு நிலையில் இருப்பதனாலேயே அசைவுகளை மேற்கொள்கின்றன. நாம் இந்த பரபரப்பான கனவு நிலைகளை கடந்து முழுமையான உறக்க நிலையை அடையும் போது அதுவே மிக உன்னதமான நிலையாகும். அப்போது மேலே குறிப்பிடப்பட்ட 10 இந்திரியங்களும் செயல்படுவதை நிறுத்துகின்றன. இந்த 10 இந்திரியங்களும் உண்மையான அறிவை நோக்கி நம்மை வழிநடத்துவதற்கு பொறுப்பானவை அல்ல. மனம் மட்டுமே அதற்கு பொறுப்பானது. ஏகாதசி விரதம் என்பது மனம் எங்கிருந்து தோன்றுகிறதோ அந்த பிரம்ம ரந்திரத்தில் வாயுவின் அல்லது உயிர் ஆற்றலின் அனைத்து அதிர்வுகளையும் ஒருமுகப்படுத்துவதாகும். இந்த விரதத்தில் மனம் அதன் அசல் தூய்மையான நிலையில் நிலைத்திருக்கிறது. சீடர்: ஓ குருவே, இந்த 5 உறுப்புகள் ஞானேந்திரியங்கள், அறிவை பெறும் 5 உறுப்புகள் என்றும், வாக்கு, வார்த்தை, பாணி, கை, பாதம், கால், பாயு, மலக்குடல் மற்றும் உபஸ்தம், பெண் இனப்பெருக்க உறுப்பு ஆகியவை கர்மேந்திரியங்கள், செயல்படும் 5 உறுப்புகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இப்போது சுவாமிஜி கூறுவது முற்றிலும் முரண்பாடாக தோன்றுகிறதே. ஆசிரியர்: தோல், கண்கள், மூக்கு, காதுகள் மற்றும் வாய் ஆகியவற்றை ஞானேந்திரியங்கள் என்றும் மற்றவைகளை கர்மேந்திரியங்கள் என்றும் அழைப்பதற்கான காரணம் என்ன? சீடர்:
தோல், வாய், கண், மூக்கு மற்றும் காது ஆகியவை முறையே தொடுதல், சுவை, பார்வை, நுகர்தல் மற்றும் கேட்டல் ஆகியவற்றின் மூலம் அறிவை பெறுவதற்கு பயன்படுகின்றன. எனவே இவை ஞானேந்திரியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் ஆகியவை செயல்களுக்கு பயன்படுவதால் கர்மேந்திரியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆசிரியர், கர்மா என்பதன் மூலம் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? சீடர், கர்மா என்றால் ஒரு எண்ணம், அதுவே வாயு என்றும் அது சாதாரண மக்கள் புரிந்து கொள்வது போல ஒரு செயல் அல்ல என்றும் நான் இப்போது புரிந்து கொண்டேன். ஆசிரியர், தோல், வாய், கண், மூக்கு மற்றும் காது ஆகியவற்றின் மூலம் மட்டுமே நேரடியாக அறிவு ஏற்பட்டுவிட முடியாது. அவை அறிவுக்கு பொறுப்பானவை அல்ல. அவை வீடாக இருக்கும் இந்த உடலின் கதவுகளும் ஜன்னல்களும் மட்டுமே ஆகும். மூக்கும் வாயும் கதவுகள், கண்களும் காதுகளும் ஜன்னல்கள் ஆகும். இவற்றின் வழியாகத்தான் கர்மாவாகிய உயிராற்றல் அல்லது விஷ்ணுவாகிய மனம் உள்ளேயும் வெளியேயும் இயங்குகிறது. எனவே அவற்றுக்கு எந்த அறிவோ அல்லது பொறுப்போ இல்லை. அது கிடக்கட்டும். வாக்கு, பாணி, பாதம், பாயு மற்றும் உபஸ்தம் என்பதன் மூலம் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? சீடர், அவை முறையே நாக்கு, கைகள், கால்கள், மலக்குடல் மற்றும் பெண்ணின் இனப்பெருக்க உறுப்பு ஆகும். ஆசிரியர், இவை அனைத்தும் தவறு. இவை அனைத்தும் வேலை செய்வதற்கான கருவிகள் மற்றும் வேலை செய்யும் இடங்கள் மட்டுமே ஆகும். அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த நவதுவாரங்களும் 9 வாசல்கள், பஞ்சேந்திரியங்களும் உள்ளன. நீங்கள் கூறியபடி இருந்தால் இவை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காணப்படக்கூடாதே. நவதுவாரம் என்பதன் பொருளை நான் ஏற்கனவே விளக்கியுள்ளேன். லிங்கம் என்பது சிறுநீர் கழிக்கும் வழி அல்ல, அது ஈஸ்வரனின் லிங்கம் என்று கூறப்பட்டுள்ளது. அவை மற்றவர்களால் காணப்படக்கூடியவை. அவை உடைகளால் மறைக்கப்பட்டுள்ளதால் இரகசியமானவை என்று கூறப்படுகிறது. மறைக்கப்பட்டுள்ளதால் மட்டுமே அவை இரகசியமானவை அல்ல. நாம் பிறந்தபோது நாம் மறைக்கப்படவில்லை. அப்போது இவை முற்றிலும் திறந்தே இருந்தன. 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவை மறைக்கப்பட்டன. எனவே நாம் இப்போது நினைப்பது போல் அவை இல்லை. ஆனால் அவை பின்வருமாறு அமைகின்றன. வாக்கு என்றால் சத்தம் என்று பொருள். பாணி என்றால் விஷ்ணுவின் 4 கைகள், அதாவது மனம் என்று பொருள். சங்கு, சக்கரம், கதாயுதம் மற்றும் பத்மம், தாமரை ஆகியவை இந்த கைகளில் ஏந்தப்பட்டுள்ளன. அவற்றில் சங்கின் பயன் என்ன? சீடர், சத்தம், ஒலி எழுப்புவதற்கு. ஆசிரியர், சக்கரத்தின் பயன் என்ன? சீடர், எதிரிகளை அழிப்பதற்கு. ஆசிரியர், கதாயுதத்தின் பயன் என்ன? சீடர், அதுவும் எதிரிகளை அழிப்பதற்குத்தான். ஆசிரியர், பத்மத்தை, தாமரையை பற்றி என்ன? சீடர், அது அலங்காரத்திற்காக. ஆசிரியர், ஆனால் இவை அவற்றின் உண்மையான நோக்கங்கள் அல்ல. சத்தத்தை கேட்பதற்கும் அதை உருவாக்குவதற்கும் நமக்கு காது உள்ளது. இது பரமாத்மாவாகிய விஷ்ணுவின், அதாவது மனதின் ஒரு கையாகும். சக்கரம் என்பது சுழலக்கூடிய ஒன்று. அது நமது கண், அதுவே மனமாகும். இந்த மனம் சுழலும் போது நாம் பொருட்களை பல்வேறு வழிகளில் காண்கிறோம். கதாயுதம் என்றால் அதிர்வது என்று பொருள். அதுவே உயிராற்றலாகிய வாயு ஆகும். வாயுவின் இயக்கத்திற்கு எது பயனுள்ளதாக இருக்கிறதோ அது மூக்கு ஆகும். அதுவே பரமாத்மாவாகிய விஷ்ணுவின் மற்றொரு கையாகும். உயிராற்றல் வெளிவரும் போது அகங்காரமாகிய தாமரை தோன்றுகிறது. அக்ஷரமாகிய ஆன்மா, செல்ஃப், ஆகாயமாக மாறும்போது அதுவே ஹிருதய கமலம், இதய தாமரை ஆகிறது. அது வாயின் வழியாக நிகழ்கிறது. அது பரமாத்மாவாகிய விஷ்ணுவின் மற்றொரு கையாகும். பாணி என்றால் பரமாத்மா மனசக்தியாக, மன ஆற்றலாக மாறுவதை குறிக்கிறது. இது 4வது கையாகும். இவ்வாறுதான் மனமாகிய பரமாத்மா வெளிப்புறமாக வெளிப்படுகிறது. பாதம் என்றால் ஸ்வஸ்தானம், ஒருவனுடைய சொந்த இடம் என்று பொருள். பாயு என்றால் ஊற்றின் தோற்றுவாய் என்று பொருள். உபஸ்தம் என்றால் சொல்லர்த்தமாக எது நெருக்கமாக இருக்கிறதோ அது என்று பொருள். அதாவது லிங்கத்திற்கு நெருக்கமாக இருப்பது எதுவோ அதுவே ஆகும். அந்த லிங்கம் ஈஸ்வர லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அது நமது புருவ மத்தியில் நிலைத்திருக்கிறது. அந்த லிங்கம் உபஸ்தத்தில் உள்ளது. அதனால்தான் அது உபஸ்தம் என்று அழைக்கப்படுகிறது. உபஸ்தம் என்றால் யோனி, அதாவது தோற்றுவாய் என்று பொருள். அந்த தோற்றுவாய் என்பது பெண்ணின் சிறுநீர் கழிக்கும் வழி அல்ல. அது கருப்பையிலிருந்து குழந்தை வெளிவருவதற்கான வழியாகும். கருப்பையில் குழந்தை உருவாவதற்கு சுக்லமும் ஸ்ரோனிதமும் இருக்க வேண்டும். இவை ஆண் ஸ்டாண்டர்ட் மற்றும் பெண்ணின் இணைப்பிலிருந்து இரகசியமாக வெளிப்படுபவை ஆகும். இந்த சுக்லமே பிரம்மம் ஆகும். பிரம்மத்தின் வடிவமாக இருக்கும் இந்த சுக்லம் இணைப்பின் மூலம் கருப்பையை அடைந்து குழந்தையின் வடிவில் வெளிவருகிறது. உதாரணமாக, நீங்கள் ஏதேனும் சிவன் கோவிலுக்கு சென்றிருக்கிறீர்களா? சீடர், ஆம். ஆசிரியர், கோவிலில் என்ன இருக்கிறது? சீடர், அங்கே சிவலிங்கம் இருக்கிறது. ஆசிரியர், அது துல்லியமாக எங்கு அமைந்துள்ளது? சீடர், கோவிலில் ஒரு உயர்ந்த மேடை உள்ளது. அதில் யோனி, பெண் உறுப்பு வடிவிலான ஒரு குழி உள்ளது. அங்குதான் லிங்கம் நிறுவப்பட்டுள்ளது. ஆசிரியர், அப்படியானால் லிங்கம் எங்கு நிலைத்திருக்கிறது? சீடர், யோனியில். ஆசிரியர், எனவே லிங்கம் யோனியில் நிலைத்திருப்பதால் தான் அது உபஸ்தம் என்று அழைக்கப்படுகிறது.
அபிஷேகத்தின் வழியாக லிங்கத்தின் மீது ஊற்றப்படும் எதுவாக இருந்தாலும் அதன் திரவ பகுதி ஒரு நீரோடை போல வெளிவருகிறது. படத்தில் காட்டியுள்ளபடி இந்த இடமே பாயு என்றும் அது வெளியேறும் இடம் குதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது அமைந்துள்ள இடமே பாதம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே வாக்கு, பாணி, பாதம், பாயு மற்றும் உபஸ்தம் என்பவை இவைதான். இவையே ஞானேந்திரியங்கள் ஆகும். அதாவது தோற்றுவாயின் இடமாகிய பாதத்திலிருந்து பரமாத்மாவாகிய விஷ்ணு அல்லது மன ஆற்றல் 4 கைகளுடன் படிப்படியாக பாயு எனப்படும் இடத்தில் சொட்டு சொட்டாக வடிந்து பின்னர் குதத்தின் வழியாக வெளியேறுகிறது. இந்த மன ஆற்றல் வீணாகாமல் சேமிக்கப்பட்டு குதத்திற்கு அப்பால் உள்ள தோற்றுவாயின் இடத்திற்கு மீண்டும் கொண்டு செல்லப்படும் போது நாம் ஞான ஒளி, விழிப்புணர்வு பெறுகிறோம். இந்த மன ஆற்றலை இந்த 4 கைகளின் வழியாக வெளியேற நாம் அனுமதிக்காத போது அது ஞான ஒளியில் முடிகிறது. அதனால்தான் இது ஞானேந்திரியம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் கூறுவது போல் நாக்கு, கை, கால், குதம் மற்றும் சிறுநீர் கழிக்கும் வழி ஆகியவை ஞானேந்திரியங்களோ அல்லது கர்மேந்திரியங்களோ அல்ல. அவை வேலை செய்வதற்கான கருவிகள் அல்லது வேலை செய்யும் இடங்கள் மட்டுமே ஆகும். அத்தகைய உள்நோக்கிய ஓட்டத்தை கொண்ட மனம் அதன் தோற்றுவாயின் இடத்தை அடைகிறது. இந்த மனமே விஷ்ணு ஆகும். இந்த விஷ்ணு அனந்த சயன நிலையில் இருக்கிறார். அனந்த சயனம் என்பதன் பொருள் தொடக்கம் மற்றும் முடிவு போன்ற காலத்தை பற்றிய அனைத்து கருத்துக்களுக்கும், உள்ளே மற்றும் வெளியே போன்ற இடத்தை பற்றிய கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருப்பது என்பதாகும். இந்த நிலை அனைத்து அதிர்வுகளிலிருந்தும் விடுபட்டு ஆன்மாவுடன் மனம் முற்றிலும் இணக்கமான முறையில் ஒன்றிணைவதாகும். இதனால்தான் நீங்கள் ஏதேனும் ஒரு ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் நீங்கள் விஷ்ணு பகவானை அடைவீர்கள் என்று கூறப்படுகிறது. பிரதோஷம் என்பது திரையோதசி திதியில் சந்திரனின் தேய்பிறை அல்லது வளர்பிறை காலத்தின் 13வது நாள் வருகிறது என்று கூறப்படுகிறது. திரையோதசி என்ற சொல் பின்வருமாறு பொருள்படுகிறது. திரே என்றால் 3, தசம் என்றால் 10 என்று பொருள். திரையோதசி என்பதன் மெய்யியல் பொருள் சத்துவம், ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய 3 குணங்களின் வடிவத்தில் உள்ள 10 இந்திரியங்களின் வழியாக பாயும் ஆற்றலை ஒரே நேர்கோட்டில் ஒருங்கிணைத்து அதை நமக்குள் இருக்கும் ஜீவன் அல்லது சிவனுடன் ஒன்றிணைப்பதாகும். சிவராத்திரியின் முக்கியத்துவமும் மேலே கூறப்பட்ட 3 குணங்களின் வடிவத்தில் உள்ள மாயையின் ஆற்றல் வெளிப்பாடுகளை ஒரே நேர்கோட்டில் ஒருங்கிணைத்து அதை வாழும் சாரமாகிய சிவனுடன் ஒன்றிணைப்பதே ஆகும். இந்த உண்மைகளையும் விரதங்களையும் பற்றிய உண்மை மற்றும் முக்கியத்துவம் இதுதான். 365 நாட்கள் கொண்ட ஒரு வருடத்தில் ஒரே ஒரு சிவராத்திரி, சிவனின் இரவு மட்டுமே உள்ளது என்று கூறுவது தவறானது மற்றும் அறிவற்றது ஆகும். ஒரு இரவு மட்டுமே சிவனின் இரவாக இருக்க முடியும் என்றால் மற்ற நேரங்கள் பகலாக இருக்க வேண்டும். இது இருக்க முடியாது. பகலும் இரவும் எண்ணிக்கையில் சமமாக உள்ளன. சிவன் 364 நாட்களை கழித்துவிட்டு இரவு நேரம் உட்பட 365வது நாளில் தனது இரவுக்குள் நுழைகிறார் என்பது சாத்தியமில்லை. மக்கள் சாஸ்திரங்களில் படித்துள்ளவற்றின் உண்மையான பொருளை பற்றி சிந்திக்காமல் அல்லது இந்த விஷயங்கள் உண்மையில் எதனை குறிக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளாமல் ஏகாதசி, பிரதோஷம், சிவராத்திரி மற்றும் பல விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள்.